வணக்கம். ராமானுஜர் திருநக்ஷத்திர நல்வாழ்த்துக்கள். முதல்ல நம்ம வாழி திருநாமம் பார்க்கலாம். சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்துவரவாடை வாழி, ஏறாரும் செய்யபடி எப்பொழுதும் வாழி, இலங்கிய முன்னூல் வாழி, இணைத்தோள்கள் வாழி, சோராத துய்யச் செய்ய முகச்சோதி வாழி, தூமுருவல் வாழி, துணைமலர் கண்கள் வாழி, ஈராறு திருநாமமணிந்த எழில் வாழி, இனி திருப்போடொழில் ஞான முத்திரை வாழி, அறுசமயச் செடியதனை அடியறுத்தோன் வாழியே, அடர்ந்து வரும் குதிட்டிகளை அறத்துறந்தோன் வாழியே, செருகலியை சிறிதுமரத் தீர்த்துவிட்டான் வாழியே, தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே, மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே, மாறன் உரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே, அறமிகு நற்பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே, அழகாரும் எதிராசர் அடியினைகள் வாழியே. இந்த வாழி திருநாமம் தெரிஞ்சாலே நமக்கு அவர் எங்கே அவதரிச்சிருக்கார் எல்லா விஷயமும் நமக்கு வந்துடும். அவர் எங்கே அவதரிச்சார் எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீபெரும்புதூரில் அவர் அவதாரம் பண்ணிடுறார். 1017வது வருஷத்தில் எம்பெருமானார் அவதரித்தார். அம்மா அப்பா கேசவ சோமையாஜுலு, காந்திமதி அம்மையார். அவள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லறமாக வாழ்ந்துட்டுருக்கா. குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவள் திருக்கச்சி நம்பியை பார்க்குறா. ஏன்னா பூந்தமல்லி, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் தானே. அவர் நீங்கள் போய் இவரை பார்த்தசாரதி பெருமாளை வேண்டிக்கோங்கோ, குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, நீ வாழும் போய் வேண்டி எல்லாம் இது பண்ணுறா. அதுக்கப்புறம் தான் இவர் பிறக்கிறார். இவருக்கு இளையாழ்வார்னு முதல்ல பேர், திருநாமம். அதுக்கப்புறம் தான் இந்த உடையவர், எம்பெருமானார் அந்த பேரெல்லாம் திருப்பாவைஜியர் அந்த பேர்லாம் அவருக்கு வந்திருக்கு. இவர் என்னன்னா பிறந்து அப்பா கிட்டேயே, அவள் அப்பாவும் நல்ல பண்டிதர், எல்லாம் தெரிஞ்சது. அவர்கிட்டயே வேதம்ல அவர் நிறைய சின்ன வயசுலேயே எல்லாம் கற்றுண்டு இது பண்ணிட்டு. அவரோட 16 வயசுலேயே அப்பா தவறிடுறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தஞ்சம்மாளுங்கிறவாளோட அவருக்கு அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகுது. அவள் அம்மா என்ன பண்ணுறான்னா, யார்ட்டையாவது இவருக்கு படிப்பு இன்னும் கற்றுக்கணும் இல்லையா அப்படின்னு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது திருப்பட்குழியில் யாதவ பிரகாசர் அப்படின்னு இருக்கார். அவர்கிட்ட போய், அவர் அத்வைதி தான், அவர்கிட்ட முதல்ல சேர்த்து வைக்கிறார். இவர் ஆதிசேஷனோட அம்சம் இல்லையா, இவருக்கு இயற்கையாகவே எல்லாமே விஷயங்கள் எல்லாமே தெரியுது. அவரோட அத்வைத இவருக்கு மனசுக்கு ஒத்து வரல. நிறைய விஷயங்களோட அவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டுறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் பார்க்குறார், ஆஹா எங்கே நம்ம என்ன சொன்னாலும் எதிர்த்து இவர் இருக்கார் இளையாழ்வார்ட்டு. ஒரு நாள் என்ன பண்ணுறார், இவரை கொலையே பண்ணிடலான்னு முடிவு பண்ணி காசி யாத்திரையாக கூட்டிகிட்டு வர்றார். காசி யாத்திரை போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவரோட தம்பி, சித்தி பையன் இவர் கோவிந்த பட்டர், அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு குரு இப்படி பிளான் பண்ணுறார். அவர் அங்கே தான் படிக்கிறார். அப்போ அது தெரிஞ்சிடுறது. தெரிஞ்ச உடனே இவரை தனியாக அந்த பக்கத்துலேருந்து மாற்றி கூட்டின்னு வந்துடுறார். காசிலேருந்து இது பண்ணுறார். அப்படின்னு நடந்தே வந்துட்டுருக்கார். அப்போ தான் பெருமாளும் பிராட்டியுமா வேடுவன் வேடு வச்சியா காசியிலேருந்து ஒரே ஒரு நாள் இரவுக்குள்ளே இவரை கொண்டு காஞ்சிபுரத்தில் இந்த ஓரிக்கைங்கிற இடத்துக்கிட்ட இவரை விட்டுடுறான். அங்கே தான் அந்த சாலை கிணறு கைங்கரியம் பெருமாள் இவர் ராமானுஜர் பண்ணார் இல்லையா, அந்த கைங்கரியம் இதெல்லாம் இங்கே இவர் இப்படி வந்துடுறார். அவர் இப்படி இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாருன்னா, அவள் அம்மா என்ன பண்ணுறா, சரி என்ன இப்படி ஆயிடுத்துன்ட்டு அவர்கிட்ட திருக்கச்சி நம்பிகிட்டே சொல்கிறான், இவருக்கு என்ன பண்ணுறது, குரு யாரையாவது நல்லா இதுவாக இது பண்ணுங்க, நீங்களே இது பண்ணுங்க. இல்லை, நான் இது பண்ண முடியாது, நான் பார்த்து சரியான இதை வர சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறார். அப்போ தான் அந்த முக்கியமான நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியமான விஷயம் 6 வார்த்தைகள் அந்த இது இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம், நம்ம போன இதில் கூட பார்த்தோம். அது மாதிரி திருக்கச்சி நம்பி காஞ்சி வரதற்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுறார். அப்படி அவர் பேசி அந்த 6 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை இவர்கிட்ட கொண்டு இது பண்ணுறார். அப்போ பெரிய நம்பிக்கை மூலமாக இவருக்கு குரு ஆகிறதுக்கு இது பண்ணுறார். மதுராந்தகத்தில் பஞ்சசம்ஸ்காரம் ஆறுது. இவர் ஆளவந்தார் இருக்கார் இல்லையா, அவரோட இது என்னன்னா, ஆளவந்தார் ஒரு முறை இவரை பார்க்குறார். பார்த்தா ராமானுஜரை பார்த்தோன்னே நமக்கு அப்புறம் இவர் தான் சம்பிரதாயத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிடுறார். பெரிய நம்பிகிட்ட சொல்லி இவரை நீ கூட்டின்னு வந்துடு காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்தில் அவர் இருக்கார் இல்லையா, திருவரங்கத்துக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு வந்துடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. கூட்டின்னு வர்றது சரி, நீ வாழும் போகிற. அந்த காலத்தில் என்ன வண்டி இதெல்லாம் கிடையாது இல்லையா, நடந்து போக ரொம்ப நாளாக இருக்குது. அவர் போகும்போது பார்த்தா ஆளவந்தார் அவரோட உயிர் நீத்துறார். அவரோட பூத உடலை மட்டும்தான் இவன் பார்க்குறா. இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம குருவாக ஏற்று வந்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு இது பண்ணிடு. அவரோட கையில் ஆளவந்தார் கையில் 3 விரல் மடங்கி இருக்கு. அது என்ன இதுன்னு பார்த்துட்டு இவர் உறுதிமொழி சொல்கிறார், நான் அவரோட என்ன அவர் ஆசை 3 ஆசை இருக்கோ அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார்.
அது போது அவர் சொன்ன உடனே என்னன்னா இப்படி இருந்த விரல் சரியாயிடுறது. ரொம்ப இது அதாவது என்னென்ன இதுன்னா விசிஷ்டாத்வைத தத்துவப்படி ஸ்ரீபாஷ்யம் ஒரு ஏற்றணும். அப்புறம் வந்து பராசர பட்டர் வேதவியாசரோட நினைவாக குழந்தைகளுக்கு வந்து அந்த பேரை வச்சு சம்பிரதாயத்தில் நல்லபடியாக இது பண்ணி வைக்கணும். அப்புறம் திருவாய்மொழி இதுக்கும் ஒரு ஏத்தத்தை கொடுக்கணும். அது மூணையும் இவர் வந்து சரி பண்ணிடுறார். அவர் பண்ணிடுறார். அவரோட வாழ்நாளுக்குள்ள அதெல்லாம் முடிஞ்சிடுறது. குரு என்ன நினைச்சாரோ, குரு அப்ப இல்லைன்னாலும் ஆச்சாரியனோட இதை இவர் நிறைவேற்றி வச்சிடுறாரு. அவ்வளோ இது. அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா திருவரங்கத்துக்கே இல்லை, திருப்பி காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறார். அவர் திருக்கட்சி நம்பி சொன்னபடி இந்த சாலக்கிணறில வந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்புறமா வந்து அவர் நிறைய அவரோட ஆச்சாரியன்லாம் தெரியும் இல்லையா, போய் ராமாயணம் கற்றுக்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட 18 முறை சென்று இதை கற்றுக்கிட்டு வர்றார். ஒவ்வொரு இடமா வந்து நிறைய ஆச்சாரியன் ஒவ்வொருத்தரையும் திருமலை திருப்பதியில் போயும் ராமாயண காலட்சேபம்லாம் கேட்டு இது பண்ணிட்டு இருக்கார். அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து மொத்தம் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். கடைசி இதில் கூட வந்து சந்தியாவந்தனத்தெல்லாம் முடியாத காலகட்டத்தில் கூட இதுவாக இருக்கிறார். அவரோட முக்கியமான சிஷ்யர் வந்து முதலியாண்டார், கூரத்தாழ்வார். அவர் 2 பேரும் தான் அவருக்கு கூடவே எப்போ இதுவாக இருப்பான்னு சொல்லுவாள். அதே மாதிரி போகும்போது அந்த இவரையும் தனுர்தாசன் அவரையும் வந்து திருத்தி பண்ணி கொண்டாருங்கிற கதையும் நம்ம பார்த்துருக்கோம். அவர் தன் மனைவிக்காக வந்து நடப்பாவாடை விரிச்சு போயின்னு இருந்தார். இவர் பார்த்து எதுக்காக வந்து பெருமாளூர்லாம் இருக்கும்போது மனைவிக்கு மட்டுமே இவ்வளோ சேவை பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு அவர் கேட்டு, அதுக்கு இவர் வந்து சொல்கிறார், அவளோட கண்ணை பார்த்தா என்னால் வந்து அதுலேருந்து மீண்டே வர முடியல அப்படின்னு. இதை விட ஒரு அழகான கண்களை நீ பார்த்தா பெருமாள்கிட்ட வந்துடுவியாங்கிற. கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிற. உடனே காமிக்கிறார், நீண்டவ பெரியவாய கண்கள்னு என்னை பேதமை செய்தனவேன்ட்டு. அப்படி இவருக்கும் வந்து நீ காட்சி கொடு அவனு காமிச்சோடனே அவர் அர்ச்சகர் கற்பூர ஆரத்தி காமிக்கிறார். அந்த கண்ணை பார்த்தோன்னே அவர் மயங்கி இவர்கிட்டயே வந்துடுறார், பெருமாள் தான் தனக்குன்ட்டு. ராமானுஜர் அப்படி ஒவ்வொருத்தரையும் சரணாகதி தத்துவத்தை, சரணாகதி என்னங்கிறத சொல்லி எல்லாரையும் வந்து தன்னோட இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறார். நிறைய வைஷ்ணவ சிஷ்யாவாலோட வந்து இதுவாக இருக்கான். இப்படி எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து திருவரங்கத்தில் வந்து இந்த இதுலேயே வருது இல்லையா, திருவரங்கத்தில் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை இப்போ சரியில்லாமல் இருந்தது. இவர் தான் வந்து தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியன்னு எல்லாத்தையும் வந்து ஒரு வழிமுறைப்படுத்தி இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். அதுக்கு கூரத்தாழ்வானை விட்டு அந்த கைங்கரியத்தை யார் பண்ணிட்டு இருந்தாலும் அவரை இதுக்கு வருஷாப்திகமாக வாட்டில் தவசத்துக்கு அதுக்கு மூலமாக அவரை சுவாமிகளாக கூரத்தாழ்வானை அமர வச்சு அந்த சாவியை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் திருத்தி வச்சார். அவர் ஏற்படுத்தி வச்சது தான் இப்போ வரைக்கும் கோவில் இது எல்லாமே வந்து அதே வரிசையில் வந்துட்டு இருக்கு. எல்லா ஆச்சாரிய இது என்னென்ன இருக்கணுங்கிற சிம்மாசன 72 சிம்மாசனாதிபதிகள் எல்லாரையும் அவர் தான் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கார். ஒரே வழி உடையவர் திருவடி. அதனால அதை வர நம்ம கண்டிப்பாக இது பண்ணிக்கணும். அவரோட இதில் வந்து முக்கியமான இடங்கள் என்னன்னா, காஞ்சிபுரம் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர். காஞ்சிபுரத்தில் வந்து கல்வி கற்கிறதுக்காக வந்தார். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் எல்லா இதுவும் கைங்கரியம் வரதர்கிட்ட இருந்திருக்கார். திருப்பி ஸ்ரீரங்கம், அப்புறம் ஸ்ரீரங்கத்திலேருந்து அந்த சோழன் கிருமி கண்ட சோழன் குலோத்துங்க சோழன் அவனோட அந்த ராஜாவோட தொந்தரவு தாங்காமல் கூரத்தாழ்வான் இவருக்காக போய் கண்ணை எடுக்கிறது, கண்ணெல்லாம் எழுந்து இது பண்ணார் இல்லையா. அப்போ வந்து கூரத்தாழ்வான் சொல்கிறேன், கொஞ்சம் இந்த இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது போயிடுங்கோ, நாங்கள் வந்து இங்கே இருக்கோம், நீங்கள் போயிடுங்கன்னு சம்பிரதாயத்துக்கு நீங்கள் வேணும்னு அவர் அனுப்பி வச்சுறார். அப்போ தான் மேலக்கோட்டையிலையும் வருது. அங்கேயும் ஒரு 12 வருஷ காலம் இருந்து எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கார் தொண்டு. அங்கே உற்சவர் இல்லைன்னு தான் செல்வப்பிள்ளை அவர் வந்து ஒரு இந்த முஸ்லீம் படையெடுப்பு போது அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த இவளோட அவரோட பொண்ணு அவரை அருமையாக வச்சுட்டு இருக்கா. அவன் ராஜாட்ட போய் எனக்கு அவர் உற்சவத்துக்கெல்லாம் எங்களுக்கு உற்சவர் வேணும் கொடுங்கன்னு கேட்டால், எனக்கு தெரியாது, இங்கே இத்தனை பெருமாள் இருக்கார், யாருன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இவருக்கு தெரியவே இல்லை, என்ன யாருன்னு தெரியலையே. நான் அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கிட்டு அங்கே இருக்கும்போது வந்துல வாராய் செல்ல பிள்ளாய் அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் அழகாக அந்த கொலுசு சலங்கை ஒளியோட ஏறி வந்து பெருமாள் இவர் ராமானுஜரோட மடியில் உட்காந்துரு. ரொம்ப அருமையான இது. அங்கேயும் அவரோட இது ரொம்ப மேலக்கோட்டையிலையும் அவரோட பங்கு ரொம்ப இது. காஞ்சிபுரம், அப்புறம் ஸ்ரீரங்கம், திருப்பதி, மேலக்கோட்டை எல்லாமே இது. அந்த எல்லா இடத்துலையும் வந்து பெருமாளோட ராமானுஜர் உற்சவம் ரொம்ப அருமையாக நடக்கும். 8ஆம் நாள் தான் வெள்ள சாத்துப்படி. அவர் கூரத்தாழ்வான் வந்து கிரகஸ்தர், இவர் சன்னியாசி இல்லையா. அந்த ராஜா கிட்ட இருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் வந்து இவரோட காவி உடையை எடுத்துட்டு தன்னோட வெள்ள வேஷ்டியை இவருக்கு ராமானுஜருக்கு கொடுத்து இது பண்ணு. அது மாதிரி ஆழ்வார் திருநகரிலையும் வந்து ராமானுஜரோட உற்சவம் ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆழ்வார் திருநகரியில் வந்து இவர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து
பவிஷ்ய ராமானுஜரா தாமிரபரணிலேருந்து இவரோட விக்கிரகம் கிடைச்சிருக்கு. அங்கேயும் உற்சவம் ரொம்ப அருமையாக நடந்துருக்கு. அது மாதிரி இவருக்கு வந்து தானான திருமேனி, தமருகந்த திருமேனி, தானுகந்த திருமேனின்னு 3 இது இருக்கு. தானான திருமேனி ஸ்ரீரங்கம், தமருகந்த திருமேனி மேலக்கோட்டை, தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர். ஸோ நம்ம இந்த 10 நாள் உற்சவத்தில் ஒரு நாளாவது எங்கேயாவது போகணும். அட்லீஸ்ட் முடியலன்னா நாளைக்காவது போய் நம்ம அவரை சேவிச்சுட்டு வரணும். அவர் வந்து மொத்தம் 9 நூல்கள் இயற்றியிருக்கார். அதெல்லாம் என்னென்னா ஸ்ரீபாஷ்யம், அப்புறம் வந்து கீதா பாஷ்யம், அப்புறம் வந்து வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், வேதாந்த தீபம், அப்புறம் 3 கத்தியம், சரணாகதி கத்தியம், 3 கத்தியம் வந்து அதான் உரைநடை இதில் எழுதியிருக்கார். வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம். அப்புறம் வந்து நித்திய கிரந்தம், அது வந்து என்னன்னா திருவாராதன கிரமம் தினம் எப்படி பண்ணணுங்கிறது. அந்த 9 நூல்களும் நவரத்தினங்கள்னு சொல்லுவாள். ரொம்ப அருமையான இது. ராமானுஜருக்கு என்னன்னா, ராமானுஜருக்கு அடிமுடி, அவருக்கு முன்னாடி இருந்தவாளுக்கும் இவரோட சம்பந்தத்தால இது உண்டு, அடுத்து வர்றவாளுக்கும் வந்து ராமானுஜர் சம்பந்தம் இருந்தாலே கண்டிப்பா பெருமாள் மோட்சத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் கண்டிப்பா, அதனாலதான் சேவிக்கும் போதே அடியேன் ராமானுஜ தாசின்னு சொல்லுவோம். அதனால கண்டிப்பா எல்லாரும் ராமானுஜரோட திருநக்ஷத்திரத்தன்னைக்கு அவரை பத்தின விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளும் அறிஞ்சுட்டு நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லி தெரியப்படுத்தணும். ஸ்ரீபெரும்புதூர் முடிஞ்சா போய் அருமையா நம்ம சேவிச்சுட்டு வரலாம். எல்லா வைஷ்ணவ கோவில்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ராமானுஜர் உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஏதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற வேற ஏதாவது கோவிலுக்காவது போய் அவரை வந்து நம்ம சேவிச்சுட்டு வரணும். நன்றி, வணக்கம்.